நம்ம மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல பிரச்சனை, MKU பிரச்சனை, MSU சம்பளம் இல்லாம போகுது. மாநில பல்கலைக்கழகம் எல்லாமே சிக்காதான் இருக்கு, எல்லாமே பிரச்சனையினுடைய விளிம்புல இருக்கு, எதுவுமே செய்ய முடியாம இருக்காங்க. ஒண்ணு, நிர்வாகத்தை சரி பண்ற பொறுப்பும் யாருக்கு இருக்கு? அரசுக்கு தான் இருக்கு. அதுக்கு இவங்க என்ன பண்ணணும்? ஒரு கைட்லைன்ஸ் போட்டு இதை இப்படி இப்படி பண்ணணும், இதை பண்ணு அப்படின்னு பணத்தையும் கொடுக்கணும், சரிப்படுத்தவும் செய்யணும். எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கி போறது அரசனுடைய போக்கு நல்லதல்ல. இது அரசு கீழ் இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான். அதை அரசு நினைத்தால் சரிப்படுத்தி சரியான பாதையில் அதை ஓட வைக்க முடியும். தமிழ்நாட்டுல வாங்கின பணத்தை இவ்வளவு நாள் கட்டல இல்ல, என்னைக்காவது பப்ளிக் அதை கேக்குறீங்களா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? 2003 இருந்து பணம் வாங்கியிருக்கான் சார், வாத்தியார்கிட்டையும் அரசு ஊழியர்கிட்டையும். உங்களுக்கு அரசு ஊழியர் மேல கோபம் வருது, என்ன இவங்களுக்கு கொடுக்கணும்னு போருங்க. நீங்க உருவகப்படுத்தி சொல்றேன் நானு. சார் ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மத்த ஸ்டேட்ல தான் பணத்தை கட்டியிருக்கான், சென்ட்ரல் புல்ல ஃபண்ட கட்டியிருக்காங்க கோடி கோடியா. இங்க எதையுமே பண்ணாம பிடிஆர் சொல்லுவாருன்னா அங்க கேட்டு போனோமா? ஏன் கட்டல? அதுக்கு பேர் என்ன? சீட்டு கம்பெனி பணம் வசூல் பண்றான், கட்டலன்னு அதுக்கு பேர் என்ன? இப்ப மனோன்மணி, நம்ம யூனிவர்சிட்டி மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு மாசத்துக்கு சம்பளத்துக்கு தேவையானது 10 கோடி. 10 கோடி ரூபா ஒரு மாசம் சம்பளத்துக்கு போடணும். ஆனா சம்பளம் மட்டும் பென்ஷன் சேர்த்தா சார்? எல்லாம் சேர்த்து 10 கோடி ரூபா வேணும். 10 crore ஒரு மாசத்துக்கு. ஆனா கிராண்ட் எவ்வளவு தெரியுமா? வருஷத்துக்கு 3.7 crore கிராண்ட். 3.7 crores. எப்படி யூனிவர்சிட்டி தாங்கும்? கிளிக் வியூ மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க போற விருந்தினர் ஒரு சிறப்பு விருந்தினர், மூட்டா அதாவது மதுரை யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேட் பொதுச் செயலாளர் திரு நாகராஜ் மற்றும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபெக்டோ என்ற இந்திய அளவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிகளுக்கான தலைவராக பிரசிடென்ட்டாக இருக்கிறார்கள். சாரத்தான் நம்ம இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக சந்திக்க போறோம். மேலும் இந்த டிஸ்கஷன் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி தென் மாவட்டங்களில் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற யூனிவர்சிட்டி. பல்வேறு மக்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மக்களுக்கு வந்து மிக முக்கியமான யூனிவர்சிட்டி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி தான். தற்போது தான் இந்த மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த MK யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி ஆகும். இந்த யூனிவர்சிட்டியில் கடந்த சில மாதங்களாக அங்கு வேலை பார்க்கக்கூடிய பேராசிரியர்களுக்கும் உதவி பேராசிரியர்கள் போன்றவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம், ஊதியம் வந்து வழங்கப்படலை. இதற்காக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அந்த பேராசிரியர்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டியில், ஒரு பல்கலைக்கழகத்தில் சம்பளம் கொடுக்கறதுக்கு வந்து முடியலை அப்படிங்கிறதுனால அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஸோ இது வந்து மத்திய அரசினுடைய பணங்கள் எதுவும் வரலையா, இல்லை மாநில அரசு சரியான பணத்தை கொடுக்கலையா? ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாநில அரசில் மிகப்பெரிய ஒரு நிதி பற்றாக்குறை போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் ஒன்றிய அரசுக்குத்தான் கையேந்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் என்ன பிரச்சனை நடக்குது, அதை பற்றி தான் நான் சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர்களுக்கும் மற்றும் நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கும் வந்து கடந்த 2-3 மாதமாக சம்பளம் வழங்கப்படலை, ஊதியம் வழங்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். ஒரு பல்கலைக்கழகத்துக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்படலைன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை முற்றி நடுத்தரு முச்சத்திக்கு வந்து ஆசிரியர்கள் போராடக்கூடிய சூழ்நிலைக்கு என்ன காரணம்? கிளிக்ஸ் மீடியா நேயர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க சொன்னதுல ஒரு திருத்தம் என்னன்னா, மதுரை காமராசர் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கு சம்பளம் மட்டும் இல்ல, ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பென்ஷனும் வரலன்றதுதான் உண்மை. அந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்று இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஓய்வூதியமும் வழங்கப்படல. பல்கலைக்கழகம் என்பது ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. அந்த தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஒரு பினான்சியல் ஆட்டானமி உண்டு. கண்டிப்பா.
அப்ப பினான்சியல் ஆட்டானமி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் இது அரசு, மாநில அரசு பல்கலைக்கழகம், மாநில அரசு பல்கலைக்கழகங்கள்ல மாநில அரசு தான் ஃபண்ட் தரும். மத்திய அரசு பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு பணம் தரும். இந்த மாநில அரசு பல்கலைக்கழகம் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க டிபார்ட்மெண்ட் தொடங்குறப்ப, டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்றப்ப, நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்பாயின்ட் பண்றப்பெல்லாம் அங்க ஒப்புதல் வாங்கி அதுக்கான ஒரு பிளாக் கிராண்ட் ஒவ்வொரு வருடமும் அரசு நிதி ஒதுக்கீடு செய்யும். மத்த ட்ரெஷரி மாதிரி கிடையாது, ஒட்டுமொத்தமா ஒரு பணத்தை கொடுத்துரும். ஒரு வருடத்துக்கு தேவையான பணத்தை கொடுத்துருவாங்க, ஒரு வருடத்துக்குன்னு ஒரு பணம் கொடுத்துரும். அப்புறம் அடிஷனல் கிராண்ட் அவங்க வாங்குவாங்க. அடிஷனல் கிராண்ட் எப்படி வரும்னா, டிஏ ரைஸ் ஆகும், அதாவது இன்கிரிமெண்ட்ஸ் வரும், ப்ரமோஷன்ஸ் கொடுத்துருப்போம். இதெல்லாம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. ஆஸ் அண்ட் வென் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வரும்போது கவர்மெண்ட்ல சொல்லி வாங்கிக்கிறது வழக்கம். இப்படித்தான் ஓடுச்சு. இது முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு வருமானம் என்பது நல்லா இருந்தது. டிடிஎன்சியில அபரிமிதமான வருமானங்கள் இருந்தது. மதுரை காமராஜ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், நம்ம கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், தொலைதூர கல்வி, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுல வருமானம் இருந்தது. அதெல்லாம் நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் வந்த பிறகு அதெல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது. முன்னால அண்ணாமலை யூனிவர்சிட்டி அதை வச்சுதான் ஓடிச்சு. வருமானங்கள் எல்லாமே குறைஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அரசு இவங்க செலவழிக்கிறதுல ஆடிட் அப்ஜெக்ஷன் இருந்தா கிராண்ட் கொடுக்கறத கட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. கிராண்ட் கொடுக்கறத கட் பண்ண இருக்கிற ஃபண்ட பூரா எடுத்து இவங்க சம்பளத்துக்கும் ஓய்வூதியத்துக்கும் கொடுத்து எல்லாத்தையும் தொடச்சாச்சு. ஒன் ஃபைன் மார்னிங் எந்த ஃபண்டும் இல்ல. அப்ப சம்பளமே கொடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது. இது அரசுக்கு எப்படி தெரியாம போகும்? தெரியாமல்லாம் இருக்காது. ஒரு பல்கலைக்கழகம், ஒரு பல்கலைக்கழகம்னு வைங்களேன், அதுல சிண்டிகேட் தான் ஹையஸ்ட் பாடி. வைஸ் சான்சலர் அந்த பாடியினுடைய தலைவர், அவர் ஒன் அமங் த சிண்டிகேட் மெம்பர் தான். அந்த சிண்டிகேட்டுக்கு தான் பவர்ஸ் இருக்கு. அந்த சிண்டிகேட்ல செக்ரட்டரி இருப்பாரு, ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி இருப்பாரு, டைரக்டர் இருப்பாரு, ஹெல்த் செக்ரட்டரி, 5 செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கொண்டதுதான் அந்த இது. அப்ப மத்த எலெக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்களோ, எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. அப்படித்தான் சிண்டிகேட் இருக்கும். அப்ப இதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அரசு உடனடியாக தலையிட்டு அதுக்கு தீர்வு காணணுமே ஒழிய, நான் பணம் தர மாட்டேன்னு சொல்லி நிறுத்துறது மட்டும் சரியான தீர்வாக இருக்காது. அதனுடைய விளைவு தான் இப்ப பணமே இல்லாத நிலைமை எம்கேயு இருக்கு, சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமையில அது இருக்கு. சரி, இந்த அரசு ஆடிட்ல பண்ணும்போது எந்த ஒரு நிறுவனமும் தணிக்கைக்கு உட்படுத்தப்படணுங்கிறது விதி. அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிமுறை. ஸோ அரசு ஆடிட் பண்ணும்போது ஆடிட்ல அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க பண்ண செலவு இது தேவையில்லாத செலவு, இந்த செலவுக்கு இந்த பொருளை இந்த விலை கொடுத்து வாங்கியிருக்க வேண்டாம், இதை செய்திருக்க வேண்டாம்னு சொல்லும் போது அரசு சொல்வதை கேட்டு செயல்பட வேண்டியதுதானே ஒரு யூனிவர்சிட்டியோடைய வேலை. ஏன்னா பணம் உங்களுக்கு கொடுப்பது அரசு தானே. அப்போ இந்த சில பணங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டதை தவிர வேற ஏதாவது முறைகேடாக செலவழிக்கப்பட்டிருக்கா? அதாவது லோக்கல் ஃபண்ட் ஆடிட்னு சொல்லுவோம், LF ஆடிட். அவங்களுக்கு பல்கலைக்கழகத்துக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். அவங்க அப்பாயின்மெண்ட்ல இருந்து, அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ்ல இருந்து, இப்ப நான் டீச்சிங் ஸ்டாஃப் ப்ரமோஷன்ஸ் ஏதாவது தவறுதலாக இருந்தாலோ, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருந்தாலோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ்ட. ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்திருக்கலாம், எனக்கு கரெக்டாக டீடைல் தெரியல. பல பல்கலைக்கழகங்கள்ல இதான் காரணமாக சொல்லப்படுகிறது. ஆடிட் அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப ஓவர் அண்ட் அபவ் இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க சேலரிய. இப்ப கவர்மெண்ட் ஒரு சேலரி பிக்ஸ் பண்ணது ஒரு கிரேடுக்கு. இப்ப ஒரு கிளர்க்குன்னு வச்சு, ஜூனியர் அசிஸ்டன்ட் அல்லது AR, ஒவ்வொருக்கும் ஒரு பே ஸ்கேல் இருக்கு. இந்த ஸ்கேலை காட்டிலும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிகமாக அந்த கூடுதலாக கொடுத்திருக்காங்கன்னு ஒரு அப்ஜெக்ஷன் வருது. இதுல என்ன சிக்கல் வரும்னா, இது அந்த சிண்டிகேட்ல பாஸ் ஆகி தான் கொடுத்திருப்பாங்க.
யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஆட்டானமஸ் பாடி. அந்த ஆட்டானமஸ் பாடிக்கு அப்பலேட் அத்தாரிட்டி சிண்டிகேட். சிண்டிகேட் முடிவு எடுத்துருச்சுல, அது நோபடி கேன் கொஸ்டின் அப்படின்னு ஒரு வாதம். அரசு என்ன சொல்லணும்னா, அரசு வந்து ஐயா நான் தான் சம்பளம் கொடுக்கறேன், கண்டிப்பா மக்கள் பணம், நீ வந்து இதுக்கு மேல கொடுக்க கூடாது, இது கரெக்ட். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஊதியம் வந்து 25,000 பேசிக்கு ஒரு கூட பிக்ஸ் பண்ணிவிட்டோம். நீங்க 5 வருஷமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இனிமேல் யாருக்கும் அந்த தவறா பிக்ஸ் ஆகிறத தடுக்கணும். கண்டிப்பா தடுக்கணும். இருக்கிறவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல போனா கோர்ட்ல ஒரு சில கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே லீகல் பேட்டில் ஆயிருது. ஏன்னா ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கவன் சம்பளத்தை குறைக்கும் போது கோர்ட்டுக்கு போய் ஒரு ஸ்டே வாங்குவாங்க. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பாத்தீங்கன்னா அரசு விதித்த சம்பள திட்டங்களுக்கு மேலாக இவங்க கொடுக்கறதுனால தான் அரசு வந்து அப்ஜெக்ட் பண்ண. அப்போ வந்து குற்றத்தை செய்திருப்பது வந்து பல்கலைக்கழக நிர்வாகம் தான். அப்ப நீங்க சொல்றது பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது இல்லையா? மட்டும் காரணம் இல்ல, நீங்க அது ஒரு பார்ட்டு. நான் உதாரணமா ஒண்ணு சொல்றேன். இப்ப வந்து இது ஒரு பார்ட். இன்னொன்னு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம யூனிவர்சிட்டி மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டி வந்து ஒரு மாசத்துக்கு சம்பளத்துக்கு தேவையானது 10 கோடி. 10 கோடி ரூபா ஒரு மாசம் சம்பளத்துக்கு போடணும். ஆனா சம்பளம் மட்டும் பென்ஷன் சேர்த்தா சார்? எல்லாம் சேர்த்து 10 கோடி ரூபா வேணும். 10 crore ஒரு மாசத்துக்கு. ஆனா கிராண்ட் எவ்வளவு தெரியுமா வருஷத்துக்கு? 3.7 crore. கிராண்ட் 3.7 crores. எப்படி யூனிவர்சிட்டி தாங்கும்? இதுல இன்னொரு ஆடிட் அப்ஜெக்ஷன் மட்டும் இல்ல, இன்னொரு பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னும் பல்கலைக்கழகம் ஒரு 20 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 20 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். யூனிவர்சிட்டி தொடங்குறாங்கல்ல, யூனிவர்சிட்டி தொடங்குறப்போ ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருந்திருக்கும். அந்த 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்னா 7 டீச்சிங் போஸ்ட், அதுக்கு கிராண்ட் கொடுப்பாங்க. ஃபைனான்ஸ் கமிட்டி அப்ரூவலோட ஒரு போஸ்ட் சாங்ஷன் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா சப்சிக்வெண்டா புது டிபார்ட்மெண்ட் வருது இல்லையா, சைக்காலஜி இருக்கு, கிரிமினாலஜி இருக்கு, பிஎட் இருக்கு, இப்படி புது டிபார்ட்மெண்ட் வரதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ ஓ ஃபண்ட்லயே தொடங்கிக்கன்னு விட்டுறது. கிராண்ட் கொடுக்கறது இல்ல. ஓ ஃபண்ட்ல அன்னைக்கு நல்லா இருந்தது, சரின்னு அவன் ஆரம்பிச்சிருப்பான். இன்னைக்கு நொடிச்சு போச்சுல, அவன் அரசு கவனத்துல எடுக்கணும்ல, எடுக்க மாட்டேங்குது. அரசு என்ன பதில் அரசு ஒண்ணுமே சொல்றது இல்ல சார். அவங்க கேட்ட ஒண்ணுமே பதிலே இல்ல. அவங்களே கையேந்திக்கிட்டு தான் இருக்காங்க ஒன்றிய அரசுட்ட. சார் அதாவது ஒன்றிய அரசுட்ட கையேந்தட்டும், அரசு பல்கலைக்கழகம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா உயர்கல்வியில. கண்டிப்பா பல்கலைக்கழகங்கள் வந்து செலவினமாக பார்க்கக்கூடிய சார் ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறது. இல்ல நீங்க சொல்ற கருத்து இல்ல சரியான கருத்து. பட் பொதுமக்கள் பார்வையில என்ன இருக்குன்னா, நீங்க முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு கிளர்க்குக்கு 25,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா ஏன் வந்து அதை அதிகமாக கொடுக்குறாங்க? 25,000 ஏன் 30,000 ஆக்குறாங்க, ஏன் 40,000 ஆக்குறாங்க? அப்படி செய்யக்கூடாது இல்லையா? அது செய்யக்கூடாது இல்லையா? அது தவறு தானே? இல்ல நீங்க ஒரு பாயிண்ட மட்டும் நான் சொன்னேன். அதுல ஓவர் அண்ட் அபவ்னு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க எல்லாமே ஒரு ரூலை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப், அதாங்க செக்ரட்டரியேட் ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சேலரி இது இருக்கும். இத பேஸ் பண்ணி ஏதோ ஒரு ஆர்டரை பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு டிஸ்பியூட் வந்துருச்சு, அவன் வந்து மானாங்கண்ணியா கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இவங்களா ஒரு பே ஸ்கேல் எல்லாம் பிக்ஸ் பண்ணல, இவங்க ஏதோ ஒரு பேரலா ஒரு இதை எடுத்து பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. நான் கம்ப்ளீட்டா டீட்டெயிலா அதுக்குள்ள போகல. இந்த டிஃபரன்ஸ் இருந்தா அதை சரி பண்ண வேண்டியது அரசு. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த நான் சொல்ற பிரச்சனை எல்லாமே
நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்குள்ள பிரச்சனை. டீச்சிங் ஸ்டாஃப் அப்படி வர வாய்ப்பே கிடையாது. யூஜிசி சொல்றதான் கொடுக்க முடியும், மாத்தியெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு மினிமம் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்கு உள்ளது. அதுக்காக மொத்தத்துல ஃபண்ட் தர மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, இப்போ அரசு நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு மட்டும்தான் இது நடந்திருக்கு, டீச்சிங் ஸ்டாஃபுக்கு நடக்கலை. பட் அரசு வந்து நிதி கொடுக்கறத புறக்கணிக்குது, சரியான பதில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் ஊதியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு முதுகெலும்பு, நிதி அப்படிங்கிறது ஒரு நிர்வாகத்துக்கு மிக முக்கியமான முதுகெலும்பு மாதிரி. ஸோ நிதி இல்லாமல் அந்த பல்கலைக்கழகங்கள் எப்படி செயல்பட முடியும்? பென்ஷன் இல்லைன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிடும், சம்பளம் இல்லைன்னா இஎம்ஐ கட்டணும், ஹவுசிங் லோன் கட்டணும், ரொம்ப பல பிரச்சனைகள் இருக்கும். பட் இதற்கு என்ன நிரந்தர முடிவு? நீங்களும் சொல்றீங்க வருமானம் பல்கலைக்கழகங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது பல்கலைக்கழகங்களும் மாற்று வழியை சிந்திக்கணும் இல்லையா? எப்படி வருமானத்தை பெருக்கிறது அப்படிங்கிற ஒரு மாற்று வழியை சிந்திக்கணும் இல்லையா? ஏன்னா இப்பொழுதைய சூழ்நிலை எப்படி அப்படின்னா ஒன்றிய அரசுகிட்ட தான் மாநில அரசுகள் வந்து கையேந்திய சூழ்நிலை இருக்குது. மாநில அரசுகளுடைய குரல் விலை நெரிக்கப்படுது. தென் மாவட்டங்களில் வந்த வெள்ளங்களுக்கே இன்னும் நம்ம வந்து பைசா கொடுக்க முடியலங்கும் போது இந்த நிறுவனங்களும் தங்களுடைய சுய பொறுப்பை உணர்ந்து மாற்று வழியை சிந்திக்கணும் இல்லையா? அதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கா பல்கலைக்கழகங்கள்ல? என்ன மாற்று வழி? பல்கலைக்கழகம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கிடைச்சது மாணவர்கள் தான். எக்ஸாம் ஃபீஸ், ரிசர்ச் ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸ், ரிசர்ச், இந்த ஃபீஸ்களை வந்து எக்ஸார்பிட்டண்டா கூட்டி வச்சிருக்காங்க. இது அல்டிமேட்டா யார பாதிக்குதுன்னு கேட்டீங்கன்னா படிக்கின்ற ஏழை மாணவர்களை தான் கடைசியா பாதிக்குது. ஏன்னா ஃபீஸ் பிக்ஸ் பண்றதுக்கு யூனிவர்சிட்டி ஆட்டோனமஸ் பாடி அவங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் ஃபீஸ. அப்ப தொட்டா ஃபீஸ், இங்க வந்தா ஃபீஸ்ன்ற மாதிரி எக்ஸார்பிட்டன் ஃபீஸ் எல்லா பல்கலைக்கழகங்களும் வசூலிக்கிறது. குவாலிபிகேஷன் அப்ரூவல் முன்னால காசு கிடையாது, இப்பெல்லாம் காசு வாங்குறாங்க எல்லாத்துக்கும் ஃபீஸ். ஏன் பல்கலைக்கழகங்கள் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வேற ரிசோர்சஸ் எப்படி பிளாட் போட்டு விற்கலாம் வேணா அந்த இடத்த, வேற ரிசோர்சஸ் கிடையாது. ரிசோர்சஸ் எப்படி வரும்? கோர்சஸ் நடத்தலாம். ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்ப உதாரணமாக எக்ஸாம்ல இருந்து அவங்களுக்கு ஃபீஸ் வரும் சார், எக்ஸாமினேஷன்ஸ்ல இருந்து. கண்டிப்பா எக்ஸாமினேஷன்ஸ் இதுல சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% ஆட்டோனமஸா மாறி போச்சு. எக்ஸாம் அவங்களே நடத்திக்குவாங்க. அப்ப உங்களுக்கு வருமானம் வராது. இப்ப நீங்க படிச்ச அந்த சேவியர்ஸ் கல்லூரியிலேயே ஆட்டோனமஸ், அது அவங்க தான் எக்ஸாம் நடத்துவாங்க. நிறைய ஆட்டோனமஸ் ஆயிடுச்சு. அப்ப யாருக்கு வருமானம் பாதிக்கிறது? பல்கலைக்கழகத்துக்கு வருமானமே இருக்காது. அப்படி எக்ஸாம் சைட்ல கூட அப்ளிகேட்டட் காலேஜ் வரக்கூடிய எக்ஸாம் நடத்துற மூலம் வர ஃபண்டும் குறைஞ்சு போகுது. அவங்களுக்கு வரக்கூடியது இப்ப இருக்கக்கூடிய பாலிசினுடைய இது யூனிவர்சிட்டிஸ கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிக்கிட்டே வந்துருது. ஸோ ஒரு விதத்தில் நீங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு தனியார் கல்லூரிகள், அட்டானமஸ் கல்லூரிகள் வர்றதுனாலையும் வருமானம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத சொல்றீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்க, சொல்லும்போது என்னென்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் ஒரு மாதத்துக்கு வந்து 10 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பளம் ப்ளஸ் ஓய்வூதிய தொகை கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அரசு வந்து மாநில அரசு ஒரு ஆண்டுக்கே வந்து 3.5 கோடி தான், 3.7 கோடி தான் ஒதுக்கீடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இது மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கே 3 கோடியை வச்சுக்கிட்டு மாதம் 10 கோடி ரூபாய் கொடுக்கணுங்கும் போது இது எப்படி சாத்தியம்? இதுக்கு வந்து என்னதான் நிரந்தர தீர்வு? இதுக்கு வந்து எப்படி அந்த பல்கலைக்கழகம் செயல்பட முடியும்? இதை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு கேட்குறதுக்கு. ஆமா, அதாவது நம்ம அடிஷனல் கிராண்ட் நான் சொல்றேன் இல்லையா, அடிஷனல் கிராண்ட் 2008 இருந்து கொடுக்கவே இல்லை. இந்த பிளாக் கிராண்ட் மட்டும் அடிஷனல் கிராண்ட் 2008 இருந்து அரசு கொடுக்கவே இல்லை. எந்த பணமும் கொடுக்கல. நீங்க வந்து ஒழுங்கா நிர்வாகத்தை சரி பண்ற பொறுப்பும் யாருக்கு இருக்கு? அரசுக்கு தான் இருக்கு. அதுக்கு இவங்க என்ன பண்ணணும்? ஒரு கைட்லைன்ஸ் போட்டு இதை இப்படி பண்ணணும், இது பண்ணு அப்படின்னு பணத்தையும் கொடுக்கணும், சரிப்படுத்தவும் செய்யணும். எனக்கு தெரியாதுன்னு ஒதுங்கி போறது அரசனுடைய போக்கு நல்லதல்ல. இது அரசு கீழ் இயங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் தான்.
அதை அரசு நினைத்தால் சரிப்படுத்தி சரியான பாதையில் அதை ஓட வைக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில ஓய்வூதியமும் கொடுக்கப்படலை. இதுக்கு அந்த போராட்டக்குழு எது பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா? அரசு தரப்புல உயர்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட இல்லை நிதி அமைச்சரை சந்தித்து ஏதாவது பேச்சுவார்த்தை எதுவும் நடந்ததா? அதுல எதுவும் முன்னேற்றங்கள் இருந்ததா? ஆமா ஆமா, அதாவது இப்ப வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து அவங்க சம்பளத்துக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்றதுக்கு ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி சொல்லி இருக்காரு. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக வந்துடும். சிஎம்முக்கு போயிருக்கதாக தகவல், சிஎம் இதுக்கு போயிருக்கதாக தகவல். அது சீக்கிரம் அது சரியாகும் நினைக்கிறேன். ஆனா இது டெம்பரரி சொல்யூஷன் தான். ஆனால் ஹையர் எஜுகேஷன் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் சேர்த்து ஒரு 3 ஐஏஎஸ் ஆபீசர் கொண்ட ஆட்களை போட்டு அதை ரெகுலேட் பண்றதுக்கான வேலைகளை பண்ணணும். ரெகுலேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபைனான்ஸ் ஒண்ணு, பினான்சியல் ஆட்டானமி எடுத்துருங்க, டைரக்டா சம்பளத்தை கொடுங்க, டைரக்டா சேலரி கொடுத்துருங்க. ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ்ல கொடுக்கறோம்ல, அப்ப அது மாதிரி இதுக்கும் வந்து ஒரு தனியா ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி அவங்க சேலரி பென்ஷன் கவர்மெண்டே எடுத்து டேக் ஓவர் பண்ணி அதை கொடுத்துருங்க. ஜெனரல் ஃபண்ட் மத்த மெயின்டெனன்ஸ் ஃபண்ட் எல்லாம் இது பண்ணலாம். இது ஒரு ஐடியா தான். அதை சரிப்படுத்துவதற்கான தீர்வுகளை ஆராய்வதற்காக ஒரு குழு அமைக்கலாம். ஒரு தமிழ்நாடு பூரா மாநில பல்கலைக்கழகங்கள்ல இருக்கு. நம்ம மட்டும் இல்ல, மெட்ராஸ்ல பிரச்சனை, எம்கேயு பிரச்சனை, எம்எஸ்யூ சம்பளம் இல்லாம போகுது. மாநில பல்கலைக்கழகம் எல்லாமே சிக்காதான் இருக்கு. எல்லாமே பிரச்சனையினுடைய விளிம்புல இருக்கு. எதுவுமே செய்ய முடியாம இருக்காங்க. அத வந்து இந்த நேரத்துல சரிப்படுத்தணும் நினைக்கிறேன். சரி சார், இப்போ நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அனைத்து பல்கலைக்கழகமே, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகமே சிக்கல்ல தான் இருக்கு, பினான்ஸ்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா நம்முடைய தமிழக அரசு திராவிட மாடல் அரசு நம்ம சொல்லிக்கிறோம். பல்வேறு இதுல நம்ம வந்து மாறுதட்டி கொள்கிறோம். நம்ம வளர்ச்சி பாதையில சொல்றோம், எல்லாமே சொல்றோம், கல்வியில முன்னேற்றம் இருக்கிறோம், எல்லாமே நம்ம பேசிக்கிறோம். பட் நீங்க சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது உயர்கல்வித்துறை ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு போதிய கவனம் செலுத்தாமல் இருக்குது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் சம்பளம், நான் ஒரு கார்பரேட்டில் இருந்ததுனால சொல்கிறேன், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் ஒரு நிறுவனம் தத்தளிக்குதுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்ப்பேன் பொதுவாக. அது வந்து சிக்காயிடக்கூடிய நிலைமைக்கு தான் வந்துருச்சுன்னு நாங்கள் கருதுவோம் கார்பரேட்டில் பொதுவாக. ஸோ இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் நம்ம அரசு வந்து எல்லாத்துலேயுமே நம்ம முன்னேற்றிருக்கோம், பெரிய அளவில் கல்வியில் முன்னேறியிருக்கோன்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அரசு சொல்லுவதற்கும் செய்வது அவங்களுடைய ப்ரொபகண்டாவிற்கும் நீங்கள் சொல்றதுக்கும் பார்த்தீங்கன்னா நேர்மாறாக இருக்கிறது. ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது மால் அட்மினிஸ்ட்ரேஷன் காரணம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அரசும் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தெரியும் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்லாம் எப்படி நடந்ததுன்னு தமிழ்நாட்டுல. கண்டிப்பா பல சிக்கல்களுக்கு அதுவும் காரணம். அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஹானஸ்டா இருந்தா தான் மற்றதெல்லாம் யோசிப்பாங்க. இது அதை நான் ஓப்பனா சில விஷயங்களை சொல்ல முடியாம மறைமுகமாக சொல்லுகின்றேன். அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் சில கோளாறுகள் இருந்தது. ஆனா அதுக்கு அரசு தான் காரணமே ஒழிய வேற யார குறை சொல்றது? நம்ம ஒரு கரப்ட் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷனை தமிழக பல்கலைக்கழகங்களை கொண்டு வரணும்னா அரசு நினைச்சா தான் முடியும். ஒரு காலத்துல துணைவேந்தர்கள் எப்படி இருந்தாங்க? மிகச்சிறந்த கல்வியாளர்களை கொண்டு வந்து போட்டு அத சரியாக செயல்பட்ட காலங்கள் போய் இடையில சர்க்களை சந்திச்சிருக்குது. மாபெரும் சர்க்கிள்களை நாம் சந்தித்திருக்கின்றோம். இது ஒரு பக்கம். இன்னொன்னு, இந்த பாலிசி மாற்றங்கள் வரும் பொழுது பல்கலைக்கழகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அப்பப்ப காட்சி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு முற்றிலும் தவறி இருக்கிறது. அதை பத்தியான ஒரு பாடியே கிடையாது. இப்ப பல்கலைக்கழகம் எப்படி போயிட்டு இருக்கு, அதனுடைய ஹெல்த்தியா இருக்கா? இப்ப இதுக்கு ஒரு சிஸ்டமே நம்மகிட்ட கிடையாது. அது ஆராயணும், அதுக்கு ஒரு ரிப்போர்ட் எடுக்கணும், இதை அசஸ் பண்றதுக்கு சிஸ்டமே கிடையாது, ஒரு கள ஆய்வு நடத்தணும். அது அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது.
அதனுடைய விளைவு தான் இப்ப நம்ம சிக்கல்ல கொண்டு போய் நம்ம நிறுத்துது. நிகழ்ச்சியுடைய நிறைவாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சமீபத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு M.K. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு அந்த ரெகக்னேஷன், அதாவது சான்றிதழ் முந்தி 5 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிப்பாங்க. இனிமேல் உங்களுக்கு நாங்கள் ஆயுட்காலம் நிரந்தரமாக உங்களுக்கு தகுதி சான்றிதழ் கொடுத்துருந்தோம், வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்துட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல முடிவாக பார்க்கப்பட்டாலும் சிறுபான்மை நிறுவனங்கள், அதாவது சிறுபான்மை மதசார்பியல் அடிப்படையில் நடத்தக்கூடிய இந்த சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அவர்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்காதா? அவர்கள் தான் தோன்றித்தனமாக எந்த முடிவையும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடாதா? ஏன்னா அவர்களுக்கு ஓவர் ஃப்ரீடமும், ஒரு கையில் ஒரு குதிரைக்கு ஒரு லகான் இருக்கிற மாதிரி, இப்போ 5 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் ரெகக்னேஷன் வரும்போது அவர்கள் சொல்லுவதை கேட்பார்கள். ஒட்டு மொத்தமாக நான் உங்களுக்கு தகுதி சான்றிதழ் கொடுத்துட்றேன், நீ வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு நல்ல விஷயமா, ஒரு ஆரோக்கியமான போக்கா? இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கா? ஏன்னா சமீபத்தில் நான் பேட்டி எடுத்திருக்கேன். பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரியில் சில விஷயங்கள் நடந்தது. உங்களுக்கும் அந்த பேராசிரியர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் இடையே. அதுவும் ஒரு சிறுபான்மையின கல்லூரியில், மேலும் அது நான் படித்த கல்லூரி, ஒரு பெரிய மதிப்பிற்குரிய கல்லூரி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த தகுதி சான்றிதழ் ஒட்டுமொத்தமாக கொடுப்பது ஒரு சரியான விஷயமா? இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி புதுப்பிக்கணும், ஒவ்வொரு 3 இயர்ஸும் 5 இயர்ஸ்க்கும் நீ வா கரெக்டா இருக்கியான்னு புதுப்பிக்கணும்னு ஒரு சிஸ்டம் நம்ம வச்சிருந்தோம். இப்ப தமிழக அரசு என்ன பண்ணிருக்குன்னா, இல்ல ஒன்ஸ் வராலும் உங்களுக்கு கொடுத்தா பெர்மனண்டா நீங்க வச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். ஆனா அதுக்குள்ள கருத்து கூற விரும்பல. நான் அதுக்கு மாற்றாக இவங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட் இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு நீங்க மைனாரிட்டியை கொடுத்துட்டு போங்க, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது எப்படினாலும் வாங்கிடுவாங்க, கோர்ட்ல போட்டனாலும் வாங்கிடுவாங்க. மைனாரிட்டின்றது மாறிடாதுல்ல, மைனாரிட்டின்றது மாறாது. நான் என்ன கருத்து சொல்றேன்னா, ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் நாமினி உள்ள ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வாருங்கள். காலேஜ் கமிட்டியில ஒரு கவர்மெண்ட் நாமினியை போட்டுருங்க. சர்வீஸ் கண்டிஷன்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவல் தான், அரசு கேட்டுட்டு தான் நீ செய்யணும்னு சட்ட திருத்தம் கொண்டு வந்துருங்க, முடிஞ்சு போச்சு. மைனாரிட்டி கொடுக்கறதுல என்ன தப்பு? அதை நீங்க தடுக்கவே முடியாது. கோர்ட்டுக்கு போனா என்ன சொல்வான்னா, இவன் இது தப்பு பண்ணிருக்கான்னா அது தனி இது தனி, மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் இல்லன்னு சொல்றியான்னு கேட்பான். ரெண்டும் வேற வேற. அதனால மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு போங்க, நம்மளுக்கு தப்பே கிடையாது. ஆனால் இந்த கல்லூரிகளை ரெகுலேட் பண்றதுக்கான சட்ட திருத்தத்தை இந்த அரசு கொண்டு வர வேண்டும். ஆனா கொண்டு வருவதற்கான ஆயத்தங்களை செய்வதாக சொல்லுகிறார்கள், தெரியவில்லை நம்ம எங்களுக்கு. பல்கலைக்கழகங்கள் ஏற்கனவே இருக்க சம்பளத்தை கொடுக்கறதுக்கே திணறிக்கிட்டு இருக்கு. ஆனா சமீபத்தில் ஜாக்டோ ஜியோ அவங்க போராட்டத்தை அறிவித்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வாங்க, பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவதாக திமுக அரசு தேர்தல் அப்போ வாக்குறுதிகள் கொடுத்தது. ஆனால் இன்னும் பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வரல. ஸோ பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வாங்க, இல்லைன்னா நாங்கள் போராட்டத்தை தொடங்குவோம்னு சொல்லி கடந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நெல்லையில் ஒரு மறியல் நடந்தது. ஸோ அதே இப்போது பழைய சம்பளத்துக்கே திண்டாடிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த பழைய ஓய்வூதியம் அப்படிங்கிறது சாத்தியமா? ஏன்னா அரசுகிட்ட கஜானால இல்லை. ஏன்னா முதல்வருக்கும் சொல்லிட்டாரு, எனக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான், நான் செய்யாமல் யார் செய்ய போகிறார் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. மாநில அரசே நிதி சிக்கலில் இருக்கும்போது, பெரிய கையேந்தி தட்டேந்திர சூழ்நிலையில் இருக்கும்போது, அரசு ஊழியர்கள் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக பழைய ஓய்வூதியத்தை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பது உண்மையிலே ஒரு நியாயமான போக்கா? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். இந்த ஓய்வூதியம்ன்றது புதுசா கேட்கறது இல்ல, ஆல்ரெடி இருந்தது. ஓய்வூதியம்ன்ற ஒரு ஸ்கீம் நம்ம புதுசா வந்ததில்ல, காலகாலமாக இருந்திருக்கிற ஒரு ஸ்கீம். இடையில அது கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு ஒண்ணு கொண்டு வராங்க. ஆனா எந்த பென்ஷனும் கொடுக்காம ஒரு ஏமாத்து வேலையை பண்ணதுனாலதான் அந்த குழப்பமே வந்தது. சிபிஎஸ் சொல்றது அது நோ பென்ஷன் ஸ்கீம், அது எதுவுமே கிடையாது. கான்ட்ரிபியூஷனும் மட்டும் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குற வேலையை அதை பண்ணதுனாலதான் அந்த குழப்பம் வந்தது.
மோரோவர் இது ஒரு பொலிட்டிக்கல் டிமாண்டா மாறி திமுக அரசு இதை ஒத்துக்கொண்டது. ஆமா, அவங்க கோரிக்கை நியாயம், நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்யறோம்னு சொன்னது, மேனிபெஸ்டோலையும் சொன்னது. அதத்தான் அரசு ஊழியர்கள் கேட்கறாங்களே ஒழிய இட் இஸ் நாட் அ நியூ டிமாண்ட். ஆல்ரெடி இருந்த பட் அரசு ஊழியர்களுக்கு தெரியும். இப்போ அவங்களும் ஒரு பொலிட்டிக்கல்ல நீங்க அந்த வார்த்தையை முதல்ல சொல்லிட்டீங்க. ஸோ அதனால அவங்களும் வாக்குகளை பெறுவதற்காக ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போதைய சூழ்நிலையில் என்ன கம்பெனிகள் வந்தாலும், பெரிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் வந்தாலும் அவங்க ஜிஎஸ்டி மோடி அரசு ஒன்றிய அரசுக்கு தான் கொடுக்குறாங்க. அது எல்லா விஷயமே எங்களை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில் பழைய ஓய்வூதியம் தா என்று அரசு ஊழியர்கள் கேட்பது, ஏற்கனவே பழைய நிதியமைச்சர் பிடிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 80% வருமானம் அரசு ஊழியர்களுடைய சம்பளத்திற்காகவும் ஓய்வூதியத்திற்காக தான் செலவழிக்கப்படுகிறது. 20% தான் மிச்ச சமூக மக்கள் பணிகளுக்காகவும் சமூக நல பணிகளுக்காகவும் செயல்படும். அதாவது ஒரு பெரும்பான்மையான ஒரு தொகை, ஒரு 80% அரசு வருமானத்திலிருந்து சம்பளத்துக்காகவும் ஓய்வூதியத்துக்காகவும் கொடுக்கும்போது பிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களே பார்க்கணும் இல்லையா சார். இது ஒரு திட்டமிட்டு எப்பயுமே ஒரு பிரச்சாரம் நடக்கும் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பணமும் இதுக்கு போயிருது அப்படின்னு. அது அப்படியெல்லாம் ஒரு டேட்டா கிடையாது. பழைய ஓய்வூதியத்தில் ஒருத்தர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகுறாரு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் அவர் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகுறாருன்னா, அவருக்கு நாளையிலேருந்து பென்ஷன் மாதம் 50,000 கொடுக்கணும். அந்த கணக்கு நான் சொல்கிறது சரிதானே? ஏதாவது தவறாக இருந்தால் திருத்துங்க. 50,000 கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஒரு நபருக்கு ஒரு அரசால் மாதத்தில் 50,000 ரூபாய் பென்ஷன் கொடுக்க முடியுமா? ஏன்னா தனியார் துறையில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இழப்பு நடந்துகிட்டு இருக்கு. ஐடி துறையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேலை இழப்பு. ஐடி கார்டை பிடுங்கி விட்டு விரட்டி விட்டுறாங்க. ஒன்றுமே இல்லை. 10,000க்கும் 15,000க்கும் நிறைய பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளியிலையும் கல்லூரிகளையும் அரசு இன்ஜினியரிங் கல்லூரியிலையும் வேலை பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் கேட்ப இந்த பழைய ஓய்வூதியம் அப்படிங்கிறது உண்மையிலே அரசால் கொடுக்க முடியுமா? அரசு கொடுத்தால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு திவாலாகக்கூடிய சூழ்நிலை வந்துரும் அப்படிங்கிறது சொல்றாங்க. நிறைவா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க சார். இது ஆந்திரால தெலுங்கானால போட்ட நீ ஆர்டர்லாம் பாத்தீங்கன்னா புரியும். முதல்ல ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். இந்த பிஎஃப்ஆர்டிஏ இந்த பில்லுக்கு பேரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் பிஎஃப்ஆர்டிஏ அத்தாரிட்டி. இதுல என்ன பண்ணாங்கன்னா, நம்ம கட்டுற பணம் மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் இது ரெண்டும் எங்க போய் கட்டணும்? அந்த 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 அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, நம்ம கலெக்ட் பண்ற பணத்தை பூரா அங்க போய் கட்டணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்து கிடைக்கக்கூடிய லாபமாக இதுல இன்வெஸ்ட் பண்ணி லாபமாக இத பணம் கொடுப்பான். இதான் அந்த சிஸ்டத்தினுடைய இது. தமிழ்நாட்டுல வாங்கின பணத்தை இவ்வளவு நாள் கட்டல இல்ல, என்னைக்காவது பப்ளிக் அதை கேக்குறீங்களா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? 2003ல இருந்து பணம் வாங்கியிருக்கான் சார், வாத்தியார்கிட்டையும் அரசு ஊழியர்கிட்டையும். உங்களுக்கு அரசு ஊழியர் மேல கோபம் வருது. என்ன இவங்களுக்கு கொடுக்கணும்னு போருங்க. நீங்க உருவகப்படுத்தி சொல்றேன் நானு. வாங்கின பணத்தை கொண்டு போய் மேட்சிங் கான்ட்ரிபியூஷன், இப்ப நான் 1000 ரூபாய் என்கிட்ட பிடிக்கிறாங்கன்னா அரசு 1000 ரூபாய் போடணும். இந்த பணத்தை கொண்டு போய் அங்க போய் போடணும். ஆந்திரா கவர்மெண்ட் என்ன சொல்றான்னா, ஒரு ஆர்டர் சொல்றான். இந்த அமௌண்ட் வருது இல்லையா, அங்க இருந்து ரிட்டர்ன் வருது இல்லையா, அந்த டிஃபரன்ஸ மட்டும் கவர்மெண்ட் கொடுக்கறோம்னு சொல்றான். இப்ப 50,000 கொடுக்க வேண்டாம், நெகோசியேட் பண்ணுங்க. எங்களுக்கு இவ்வளவு கொடுக்க முடியாது, நான் இனிமேல் பணத்தை கட்டுறேன். வர்ற பணத்துல இருந்து மேட்சிங் கான்ட்ரிபியூஷன் சேர்த்து நாங்க பூல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரோம். கொண்டு வந்து ஒரு டிஃபரன்ஸ் கவர்மெண்ட் இவ்வளவு தாரோம். சார் ஒண்ணுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மத்த ஸ்டேட்ல தான் பணத்தை கட்டியிருக்கான். சென்ட்ரல் புல்ல ஃபண்ட கட்டியிருக்காங்க கோடி கோடியா. இங்க எதையுமே பண்ணாம பிடிஆர் சொல்லுவாருன்னா அங்க கேட்டு போகணுமா? ஏன் கட்டல? அதுக்கு பேர் என்ன? சீட்டு கம்பெனி பணம் வசூல் பண்றான், கட்டலைன்னு அதுக்கு பேர் என்ன? கண்டிப்பா அடிப்படையான சில விளக்கங்கள் இருக்கு சார். பொதுவா மேல அந்த மாதிரியா விஷயத்த பார்க்கும் போது அது பெரிய ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அரசு ஊழியர்கள் ரொம்ப பேரு தகராறு பண்ண வரைக்கும் பணத்தை வாங்க முடியல சார். எங்க ஃபண்ட் இருக்குன்னு தேடுறதுக்கே பெரிய போராட்டம் நடத்திருக்கு. இவன் கட்டுன பணத்தை எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய போராட்டம் நடத்திருக்கும். கட்டின ரூபாயை தேட வேண்டியிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அப்படித்தான் நடந்தது. இப்ப ரெகுலேட் பண்ணிருக்காங்க.
சரி சரி. அதெல்லாம் சில இப்ப ஒண்ணும் இல்ல, ஜாக்டோஜியோ போராட்டம் நடந்தது இல்ல, அதுல 4வது பாயிண்ட் எங்க இது, அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல தெரியுமா உங்களுக்கு? இதே அரசு அரசு உதவி பெறும் கல்லூரியில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா 5 வருஷத்துக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு இது வரும் இல்லையா, அசோசியேட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இது வரும். அதுக்கான சம்பளத்தை கொடுக்கல 2 வருஷமா. சரி சார். கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு, ஸோ பல்கலைக்கழகங்களுக்கு முறையான நிதி கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்க நிகழ்ச்சியில ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி சார்.